தேவனுக்கு மகிமை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். ஆம் பிரியமானவர்களே, இன்று எலியாவின் சத்தத்தை கேட்ட தேவன் அந்த சிறு பிள்ளையின் ஜீவனை கொடுத்தது போல இன்று நம்முடைய ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆண்டவர் நிச்சயமாகவே பதில் தருகிறவராய் இருக்கிறார். நாம் எலியாவல்ல, நாம் சாதாரண ஒரு மனிதனா இருக்கலாம், நாம் பாவியாக மனிதனா இருக்கலாம், எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய சத்தத்தை எல்லாம் தேவன் கேட்பாரா என்கிற கேள்வியோடு நீங்கள் இருக்கலாம். நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் கேட்டு பதில் தருகிறவராய் இருக்கிறார். எலியாவை போல நாமும் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்வோம். நம்முடைய சத்தத்தை கேட்டு அவர் பதில் நிச்சயமாய் தருவார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.